வணக்கம். நமக்கு இந்த புராணங்களை எல்லாம் படிக்கிற போது, புது புது செய்திகள யாராவது எடுத்துக் குடுத்தா ரொம்ப வியப்பா இருக்கும். ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருப்போம். அதுக்கான விடை யாராவது சொன்னாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். இப்ப கூட ஒரு 2 நாளைக்கு முதல்ல வெள்ளிமணியில ராஜேஸ்வரி ராமச்சந்திரன்ங்கிறவங்க ஒரு செய்தி எழுதியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது படிக்கவே. அது என்ன அப்டின்னா, முழுமுதற் கடவுள் யார் அப்டின்னா, சிவபெருமான் தான். அவருக்கு மேல தெய்வம் இல்லைங்கிறது தான் உண்மை. தென்னாடுடைய சிவன் எந்நாட்டவர்க்கும் இறைவன் அவரே. ஒருமுறை படைக்கும் கடவுளாகிய பிரம்மாவுக்கும், காக்கும் கடவுளாகிய திருமாலுக்கும் இடையில ஒரு சின்ன பிரச்சனை வந்ததாம். என்ன அப்டின்னா, நமக்குள்ள யார் பெரியவங்க? படைக்கிற நீயா? காக்கிற நானா? அவ 2 பேரும் கொஞ்ச நேரம் போராடி சிவபெருமான்ட்ட போய் கேட்கலான்ட்டு போறாங்க. அவர் சொன்னாரு, "சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். உங்கள்ல ஒருத்தர் என்னுடைய முடி உச்சிய போய் பார்த்துட்டு வாங்க. தலையினுடைய உச்சிய பார்த்துட்டு வாங்க. ஒருவருடைய திருவடி, என்னுடைய கால், பாதம் இருக்குல்ல, அத பார்த்துட்டு வாங்க. உங்கள்ல யார் முதல்ல வர்றாங்களோ, அவங்க பெரியவங்க." அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்ட்டாரு. இத கேட்ட உடனே பிரம்மன் அன்ன வாகனம் எடுத்து ஆகாயத்தில் பிரபஞ்சத்தை நோக்கி பறக்கிறார். வராக ரூபம் எடுத்து திருமால் பூமியை குடைந்து கொண்டு போகிறார். எம்பெருமானுடைய உருவம், சிவபெருமானுடைய உருவம் நெருப்பு வடிவிலே வளர்ந்து கொண்டே போகிறது. இதுதான் நீங்க திருவண்ணாமலையில பார்க்கலாம். பல யுகங்களாகியும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சது, நாமல்ல பெரியவர், பெரியவர் சிவனே என்று அவர்கள் திரும்ப வந்து வணங்குறாங்க. 2 பேரும் போன வேலைய முடிச்சாங்களா? முடியை பார்த்தாரா பிரம்மன்? இல்ல. அதுக்கு ஒரு கிளைக்கதை சொல்லுவாங்க. போறப்பயே பாதியிலேயே மேல இருந்து தாழம்பூ விழுந்ததுன்னும், விழுந்த தாழம்பூவ பார்த்து இதுதான் முடியா இருக்கும் போல இருக்குன்னு நெனச்சு, நான் பார்த்துட்டேன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்ல, அது போய் அப்படி சொன்னதுனால, அதனால தாழம்பூவே இனிமே கோயில்ல வந்து பூஜைக்கு ஆகாதுன்னு சொல்லி சிவபெருமான் சொல்லிட்டாருமாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பிரம்மாவும் முடியை காணவில்லை. சரி, திருமாலும் அடியை காணவில்லை. அப்புறம் எப்படிதான் பார்க்கிறது? காளமேகப் புலவர் ஒரு யோசனை சொல்றாரு. தனிப்பாடல் திரட்டுல. என்ன தெரியுமா? பிரம்மாவையும், திருமாலையும் கூப்பிடுறாரு. ரொம்ப கடுமையா முயற்சி பண்ணி, வடிவம்லாம் மாத்தி மேலேயும் கீழயும் அலைஞ்சுகிட்டு இருக்கீங்க. திருவாரூருக்கு வாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக நம்ம சிவபெருமான் தூது வருவாரு. எங்க? பறவை நாச்சியார் வீட்டுக்கு வருவார். அப்படி வர்றபோது, அவரு அந்த அந்த வீட்டு படிய தாண்டி போவார் பார்த்தீங்களா? நீங்க படியா மாறி கிடந்தீங்கன்னா கால பார்த்துப்புடலாம். நிலையா மாறி நின்னீங்கன்னா முடிய பார்த்துப்புடலாம். ஒரு ஆளு நிலைப்படியா போங்க, ஒரு ஆளு வாசற்படியா போங்க. இவ்வளவு தானே. இதுக்கு எதுக்கு தேடிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு ஒரு பாட்டு சொல்றாரு. "ஆனார் இலையே அயனும் திருமாலும்." இந்த பாட்ட பாருங்களேன். "ஆனார் இலையே அயனும் திருமாலும் காணார் அடிமுடி காண்பதற்கு மேனால் இரவு திருவாரூரில் எந்தை பிரான் சென்ற பறவை திருவாயிற் படி." இதுல நீங்க 2 பேரும் படியா மாறி இருந்தீங்கன்னா பார்த்துட்டு போயிருக்கலாமே அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்றாரு. சரி, இப்ப நான் படிச்ச அந்த வெள்ளிமணியில வந்த செய்தி என்னன்னா அப்படின்னா, சிவபெருமானுடைய அடிமுடி கண்ட ஒருத்தர் உண்டாம். இது யார் சொல்றா அப்படின்னா, பகழிக்கூத்தர்ங்கிறவர் சொல்றார். எதுல சொல்றாரு? திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ்ல சொல்றாரு. பிள்ளைத்தமிழ்னா என்ன தெரியுங்களா? நம்முடைய குழந்தை பருவத்த 10, 10 பாடல்கள்ல சொல்றது. 10 பருவம் மொத்தம். என்னென்ன 10 பருவம்னா, காப்பு பருவம், தாலாட்டு பருவம், செங்கிரை பருவம், சப்பாணி பருவம், முத்தப் பருவம், வருகை பருவம், அம்புலி பருவம், இதுவரைக்கும் 7 பொது எல்லாத்துக்கும். அப்புறம் ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ்னு சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப, ஆம்பள பையலா இருந்தா சிற்றில், சிறுபறை, சிறுதேர். அவன் சின்னதா ஒரு வீடு கட்டி விளையாடுவான், பறை அடிக்கிறது செய்வான், தேர் போட்டு இழுப்பான். பெண்களா இருந்தா சிற்றில் இளைத்தல், சிறு சோறாக்கள், ஊசல். கிழங்கு, அம்மானைலாம் அதுக்குள்ளேயே வந்துரும். இந்த 10 இத வச்சுக்கிட்டு பிள்ளைத்தமிழ் பாடுவாங்க. மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர் பாடியிருக்காரு. திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பகழிக்கூத்தர் பாடியிருக்காரு. அதுல பாடுனதுல அம்புலி பருவம் பாடுறது தான் ரொம்ப கடினமான வேலையாங்க. அம்புலி பருவம்னு என்ன தெரியுமா? பிள்ளைய இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு சோறு ஊட்டுறப்ப நிலா காட்டி சோறு ஊட்டணும். அதுக்கு பாட்டு எழுதணும். இந்த அம்புலி பருவம் பாடுறது மாரி கடினமா எதுவும் இல்லைம்பாங்க. பகழிக்கூத்தர் போற போர்ல அந்த பிள்ளைத்தமிழ் அடிச்சுட்டு போறாரு. எப்படி அப்படின்னா, தக்கன் செய்த யாகத்துக்கு சிவபெருமானுக்கு அழைப்பு இல்ல. தக்கன் யாரு? தாட்சாயினுடைய அப்பா.
சிவபெருமான் மருமகன் தான், மருமகனுக்கு அழைப்பு கொடுக்கல. அதனால் அவர் கோபத்தில் போகாமல் இருக்கார். ஆனால் தாட்சாயணியாகிய பார்வதி சிவனுடைய வார்த்தையை மறுத்து போயிடுறாங்க. அதனால சாபத்துக்குள்ளாகிறாங்க. அங்கே போயிருந்தவங்கள என்ன ஆனாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? கோபம் கொண்ட ருத்ரமூர்த்தியாகிய சிவபெருமான் போன உடனே சூரியனுடைய பல்ல உதுத்தாராம். பிரம்மனுடைய தலை ஒன்று கிள்ளி எரிஞ்சாராம். அப்படியே சுக்கிரனுடைய கண்ணு ஒன்றை தோண்டி எடுத்தாராம். சுக்கிரனுக்கு கண்ணு போச்சு, சூரியனுக்கு பல்லு போச்சு, பிரம்மனுக்கு தலையே போச்சு. இத்தனை இது நடந்துக்கிட்டு இருக்கப்ப பல பேர் ஓடி போயிட்டான். இந்திரன் குயிலாக மாறி காண போயிட்டான். மற்றவர்கள்லாம் பறந்து ஓடி போயிட்டாங்க. சந்திரன் மத்திரங்க மாட்டினான். அப்படி மாட்டின சந்திரனை காலில் போட்டு மிதின்னு மிதிச்சிருக்காரு சிவபெருமான். திருச்செந்தூர் பிள்ளை தமிழில் அம்புலி பருவத்தில் பகழிக்கூத்தர் பாடியிருக்கக்கூடிய பாட்டை பாருங்க. கடியவள் எரியும் தலைச்சிறை கூறுகிர் கருட வாகனனும் இகழ்கூர் கட்டை முள் அரைனால் நெட்டிதழ் உடித்த பொற்கமல யோனி எழுந்து கொடியவெங் கொலைபுரி வராகம் என ஒருவன் எழு குவளையம் இடந்து தேட குறித்தொருவன் எகினமாய் அண்ட பகிரண்டமும் குளிதி குடை குடைந்து தேட முடிய இதுகாரும் அவர் அறிவுரா வகை நின்ற முழுமுதற் கடவுள் அடியும் முடியும் நீ கண்டனை எனக் கருதி இன்று திருமுகம் மலர்ந்து உனை அழைத்தால் அடியவரை வாழ்வித்த செந்தில் வடிவேலுடன் அம்புலி ஆடவாவே அறுவரைகள் கிடுகிடு என மயில் கிடவும் முருகனும் அம்புலி ஆடவாவே. இந்த பாட்டுல இத்தனை செய்தியை சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு அழகா ஒரு விஷயம் சொல்றாருங்க. இந்த உலகத்துல பிரம்மனும் திருமாலும் கூட அடிமுடி தேடி கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த சந்திரனுக்கு ஒரு வாய்ப்பை பாருங்க. சிவபெருமான் முடிமீதே இருக்கிறான் பிறைச்சந்திரனாக. தோடுடைய செவியன் விடை ஏறி ஒரு தூவன் மதிசூடி அப்படின்னு வருது இல்லையா? மேலே இருக்கான், முடியை பார்த்துட்டான். இந்த தக்கன் யாகத்துக்கு போனதுனால சிவபெருமானுடைய காலில் மிதிப்பட்டதுனால கால் திருவடியும் பார்த்துட்டான். அப்போ இந்த உலகத்தில் சிவபெருமானுடைய திருவடியும் திருமுடியும் கண்ட ஒரே ஒரு நபர் யார் என்றால் அது சந்திரனாகத்தான் இருக்க முடியும் என்று பகழிக்கூத்தர் பிள்ளைத்தமிழில் மிக அற்புதமாக பாடியிருக்கிறார். பிள்ளைத்தமிழ் பாடுறதுல வெறும் வல்லமை பெற்றவர் ஒட்டக்கூத்தர். இது சிற்றிலக்கியங்களில் ஒன்று. இந்த செய்திகள் எல்லாம் நம்ம பார்க்குறப்ப இதுவரை பார்த்துட்டு இருந்த செய்தியை காட்டலாம் இதெல்லாம் ஒரு புது புது செய்தியாக நமக்கு தோணுது. எப்பவும் படிச்சுக்கிட்டே இருந்தா பார்த்துக்கிட்டே இருந்தா புது புது செய்திகள் உருவாகிட்டே இருக்குங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கணும், படிக்கணும், ரசிக்கணும், பிறருக்குன்னு சொல்லணும். இந்த எல்லாம் புராண சொற்பொழிவுகள் இருக்கும். அவங்க ஒவ்வொரு நாளும் புது புது செய்திகளை சொல்லுவாங்க, கேட்போம். இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்ம யூடியூப் இருக்குது, இதில் கேட்டுக்கலாம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.